கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் கலந்துரையாடலின் மற்றும் ஒரு கட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். முக்கியமாக எவரையும் கைவிடாமல் சமூகத்தின் அனைத்து மட்டத்தினரதும் நம்பிக்கைகள் மற்றும் அரசியல் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த கலந்துரையாடலினூடாகவே இவற்றை நடைமுறைப்படுத்த நாம் விரும்புகின்றோம். அதே போன்று சில பாடவிதான அலகுகள் மற்றும் பாடப்புத்தகங்களில் குறிப்பாக ஆங்கில அலகில் காணப்பட்ட தவறுகள் மற்றும் குறைபாடுகளை நாம் அவதானித்துள்ளோம். அவற்றை நாம் திருத்த வேண்டியுள்ளது. பொறுப்பற்ற ரீதியில் செயற்பட்டமையினாலேயே இவ்வாறான விடயங்கள் பாடப்புத்தகங்களில் உள்ளீர்க்கப்பட்டுள்ளன. அதற்கு பொறுப்பானவர்களுக்கு நாம் தற்போது தண்டனை வழங்கியுள்ளோம். எனவே தற்போதுள்ள ஏனைய பாடப்புத்தகங்கள் மற்றும் அலகுகள் தொடர்பாகவும் கல்விசார் நிபுணர்களூடாக ஆழமான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளோம். அதன் பின்னர் 2027ஆம் ஆண்டில் 6ஆம் தரத்திலிருந்து கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிப்போம். 2026ஆம் ஆண்டிலிருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் என 6ஆம் தர மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு நழுவி போகுமா என சிலர் வினவுகின்றனர். அந்த மாணவர்களுக்கு 7ஆம் தரத்திலிருந்தாவது இதனை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்வியலாளர்கள் மற்றும் நிபுணர்களோடு நடத்தும் கலந்துரையாடலின் பின்னர் 2027ஆம் ஆண்டில் 7ஆம் இலக்க தரத்திலிருந்து அந்த மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்க முடியுமா என்பதை ஆராய்கின்றோம். இந்த கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்காக ஏனைய தரப்பினரை உள்ளடக்கிய வழிகாட்டல் குழு ஒன்றை ஜனாதிபதி அவர்கள் மிக விரைவில் நியமிப்பார் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அவர்களின் வழிகாட்டல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் முன்னோக்கி நகர்த்தப்படும்.